ஹலோ கைஸ், யாரு பாத்து நம்ம ஊர்க்கார போய் சத்த மாதிரி இருக்கு. போன வீடியோல பிரீமியர் ப்ரோல இருக்க ஒரு 10 எஃபெக்ட்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன். அப்போ மொபைல் எடிட்டர்ஸோட மைண்ட் வாய்ஸ்லாம் லைட்டா எனக்கு கேட்டுச்சு. அண்ணா ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஸோ அதான் இந்த வீடியோல CapCut அப்ளிகேஷன்ல இருக்க ஒரு 10 எஃபெக்ட்ஸ் பத்தி சொல்ல போறேன். சேனலை ஓப்பன் பண்ணப்போ CapCut பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து வீடியோவே தூக்கிட்டாங்க. இந்த வீடியோக்கு ஸ்ட்ரைக்லாம் வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. சரி, ரொம்ப பேசாம மெதுவா வீடியோல போலாம் வாங்க. நீங்க நார்மலா ஒரு வீடியோ பைக்ல போகும்போது எடுத்துருக்கலாம், இல்ல நடந்துகிட்டே எடுத்துருக்கலாம். அந்த வீடியோ ரொம்ப ஷேக் ஆக சான்ஸ் இருக்கு. என் ஃப்ரெண்ட் ஒரு பையனுக்கு வீடியோ எடுக்கும்போது மட்டும் கையெல்லாம் செமையா ஆடும். அவனுக்கு இந்த எஃபெக்ட் கண்டிப்பா ரொம்ப யூஸ் ஆகும். நான் எக்ஸாம்பிளுக்கு பைக்ல போகும்போது ஷூட் பண்ண ஒரு வீடியோவை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஷேக் ஆகுது. அதை CapCut அப்ளிகேஷன்ல இம்போர்ட் பண்ணிட்டு வீடியோ கிளிக் பண்ணி கீழே லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஸ்டெபிளைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு நான் மோஸ்ட் ஸ்டேபிளா செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே ரெண்டு வீடியோக்கும் டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஆடாம அசையாம வீடியோ எடுங்க. மீதி எல்லாம் மேல இருக்கிறவங்க பாத்துக்கோ. நான் இப்போ நார்மலாக ஒரு கண்டென்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு அதுக்கு ரிலேட்டடான ஃபுட்டேஜஸ்லாம் என் பேக்ரவுண்டில் மாஸ்க் ஆகி வரும். அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு மெயினாக ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் தேவை. ஒன்று மாஸ்கிங், இன்னொன்று பேக்ரவுண்ட் ரிமூவர். ஃபர்ஸ்ட் உங்கள் வீடியோ CapCutல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு வாட்டி டூப்ளிகேட் பண்ணுங்க. இப்போ அதை ஓவர்லேல போட்டுட்டு கீழே கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவர்லேல உங்களுக்கு எந்த ஃபுட்டேஜ் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணணுமோ அதை இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபுட்டேஜ் பின்னாடி ஆட் பண்ணுங்க. இப்போ இந்த எட்ஜஸ்லாம் இன்னும் ஸ்மூத் ஆகிறதுக்கு மாஸ்க் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். வீடியோ கிளிக் பண்ணிட்டு கீழே தேடினீங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் ஹாரிசான்டலா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு yellow கலர் லைன் வீடியோல தெரியும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அது கீழே ஒயிட் கலர்ல குட்டியா ஆரோ இருக்கும். அதை பொறுமையா கீழே டிராக் பண்ணீங்கன்னா ஃபெதர் இன்க்ரீஸ் ஆயிடும். அவ்வளவுதான். இப்போ கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். நல்லா இருக்கியா? நெக்ஸ்ட் இந்த மோஷன் பிளர் எஃபெக்ட் யூஸ் பண்ணும்போது உங்க வீடியோ ஏதாச்சும் மோஷன்ல இருந்துச்சுன்னா சைடுல இருக்க திங்ஸ்லாம் இந்த மாதிரி ஸ்மூத்தா பிளர் ஆகும். வெயிட் பண்ணுங்க, எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்றேன். இதுக்கு நான் பைக்ல போற ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துக்கிறேன். அதை CapCutல இம்போர்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ கிளிக் பண்ணிட்டு கீழே லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஸ்டெபிளைஸ் ஆப்ஷன் பக்கத்துல மோஷன் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி பிளர் வேல்யூவை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை வாட்டி மோஷன் பிளர் அப்ளை பண்ணணும்னு இருக்கிறதுல ட்வைஸ் கொடுக்குறேன். இது கொஞ்ச நேரம் லோட் ஆகும். காத்திருக்க வேண்டியது. அப்புறம் இந்த மாதிரி ஸ்மூத்தான மோஷன் பிளர் எஃபெக்ட் அப்ளை ஆயிடும். சிம்பிளா தானே இருந்துச்சு. அப்போ நெக்ஸ்ட் எஃபெக்ட் என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோல வர்ற மாதிரி உங்க வீடியோஸ்ல எப்படி ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்றதுன்னு சொல்றேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இதை எப்படி பண்ணுவான்னா, வீடியோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு கட் பண்ணிட்டு சென்டர்ல இருக்க பார்ட்டுக்கு மட்டும் ஸ்லோமோ ஆட் பண்ணி கிரியேட் பண்ணுவான். ஆனா அவ்வளவுலாம் நீங்க கஷ்டப்பட தேவையில்ல. உங்களுக்கு வேணுங்கிற ஃபுட்டேஜை CapCutல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்பீட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அதுல நார்மல் அண்ட் கர்வ்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதுல கர்வ்னு இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு கஸ்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் வேணுங்கிற இடத்துல ஆட் பீட் கொடுத்து அந்த பீட்டை மேலே இல்லைன்னா கீழே ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போற எஃபெக்ட் இப்போ நம்ம என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. இந்த மாதிரி வாய்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய மீம்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த வாய்ஸ் எஃபெக்ட்டை நீங்க எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த ஆடியோக்கு அந்த வாய்ஸ் எஃபெக்ட் வேணுமோ அதை CapCutல இம்போர்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம வீடியோல இருந்து கூட இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆடியோ கிளிக் பண்ணா கீழே வாய்ஸ் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ள வாய்ஸ் கேரக்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் ட்ரிக்ஸ்டர்னு இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். புரிஞ்சுதுல கைஸ்? என்ன ஒரு மாதிரியா சவுண்ட் வருதே. இப்போ திடீர்னு ஒரு இடத்துல நிற்கும் போது திடீர்னு அந்த வானம்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி அதை ரீப்ளேஸ் பண்ணி எடிட் பண்ணி இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அதை கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வானம்லாம் நல்லா சூப்பராக தெரியுற மாதிரி ஒரு வீடியோவை CapCutல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவர்லேல இந்த வீடியோவை ஆட் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்கை வீடியோவை கிளிக் பண்ணிட்டு மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அதில் ஹாரிசான்டல் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண மாதிரி இந்த ஆரோ பொறுமையாக கீழே ட்ராக் பண்ணா இந்த மாதிரி ஃபெதர் இன்க்ரீஸ் ஆகிடும். அவ்வளோதான். ஒருவேளை உங்க போட்டோ ரொம்ப க்ளோஸா எடுத்திருப்பீங்க, அதை ஒய்டா காமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதுக்காகவே ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்க போட்டோ CapCutல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இல்ல வீடியோல இருந்து ஃப்ரீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல ஆட்டோஃபில் 2னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிடும். CapCutல இப்போ பீஸ்ல எடிட் பண்ற மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கு. ஆனா இந்த டெக்ஸ்ட் உள்ள வீடியோ இருக்கிற மாதிரி எஃபெக்ட் மட்டும் டைரக்டா கிரியேட் பண்ணவே முடியல. ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் நியூ ப்ராஜெக்ட்ல என்ன வீடியோ பேக்ரவுண்ட்ல இருக்கணுமோ அதை CapCutல இம்போர்ட் பண்ணுங்க. நான் ஒரு Black வீடியோ தான் வச்சிருக்கேன். இதுல இப்போ கொஞ்சம் போல்டான ஃபாண்ட் யூஸ் பண்ணுங்க. அதோட கலரை கிரீனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ அது ஒரிஜினல் ப்ராஜெக்ட்ல எந்த வீடியோ டெக்ஸ்ட் உள்ள வரணுமோ அதுக்கு கீழே ஓவர்லேல ஆட் பண்ணிட்டு குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்ல இருக்க கிரீன் கலரை பிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இந்த எஃபெக்ட் எப்படின்னா, நீங்க ஒரு டான்சர் ஆர் ஏதாச்சும் மூவ்மெண்ட்லேயே கண்டென்ட்லாம் கிரியேட் பண்றீங்கன்னா இல்ல ஏதாச்சும் வீடியோஸ்ல ஆப்ஜெக்ட்டை ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். CapCutல வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுல வீடியோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தா கீழே கேமரா ட்ராக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்க ஃபேஸ், பாடி, ஹேண்ட் எதை வேணா ட்ராக் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபிட் கேன்வாஸ் கொடுத்துக்கோங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்கா கீ ஃப்ரேம் வச்சு ட்ராக் பண்ணிடும். ஏதாச்சும் தப்பா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்க மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இந்த மொத்த வீடியோலயே ரொம்ப ஒர்த்தான எஃபெக்ட்னா இதுதான். அப்போ மற்ற எஃபெக்ட்ஸ்லாம் முக்கியான்னு கேட்காதீங்க, இதுதான் தவறான விஷயம். அதுவும் சூப்பர் தான். ஆனால் இந்த எஃபெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். CapCutல இந்த மாதிரிலாம் எஃபெக்ட் வச்சிருக்காங்களே சூப்பர் அப்படின்னு. சரி, ரொம்ப பில்டப் கொடுக்காம அந்த எஃபெக்ட்டை பத்தி சொல்றேன். CapCut அப்ளிகேஷன்ல வீடியோ இம்போர்ட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா ரீலைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல டிஃபரெண்டா நிறைய ப்ரீசெட் லைட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். உங்க வீடியோக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்டேட்டட் CapCut வெர்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. பரவாயில்ல இல்ல, யாரோ தேங்க்ஸ் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி CapCutல புதுசாக நிறைய வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இப்போ CapCut லிங்க் கொடுங்கன்னு 4 பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. காசு கூறா. போன வாட்டி லிங்க் கொடுத்ததுக்கு தான் இந்த வச்சுக்கோன்னு ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க நம்ம சேனலுக்கு. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சிரி. ஸோ அதை பற்றிலாம் நம்ம இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா நிதின் FTSன்னு சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா டெய்லி ஒரு எடிட்டிங் டிப்பை தெரிஞ்சுக்கிற அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடுவீங்க. இதே மாதிரி மொபைலில் கிரியேட் பண்ணுற எஃபெக்ட்ஸ் பற்றி வீடியோ அடிக்கடி போஸ்ட் பண்ணுறேன். சரி, வீடியோலாம் நல்லா எடிட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.